பிறகு ஐயா வந்து அருளை கூப்பிட்டு, அருள் நீ என்ன பண்றது தெரியாது, அங்கே போ நினைவாக போட்டு அங்கே லாபி பண்ணி நியாயம் கிடைக்கணும். அந்த போருக்கு முன்னெடுக்கணும். சோனியா காந்தி 2008 பலமுறை சந்திச்சு கெஞ்சினார். நானும் கூட இருக்கேன். எப்படியாவது நிறுத்துங்க, நாங்கள் பார்ட் ஆஃப் கவர்மெண்ட் அப்படி வேறு போட்டேன். எவ்வளோ சொல்லி உங்களுக்கு நல்ல பேர் வருமா எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பார்த்து வீழ்ச்சின்னு சொன்னாங்க. ஒன்றும் கலைஞரை பார்த்தாரு, கம்யூனிஸ்ட் தலைவர்களை பார்த்தாரு, எப்படியாவது நிறுத்தணும், போர் நிறுத்தணும். ராமதாஸ் ஐயா வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. 1991 சொல்லிட்டு நாங்க 91-92 ஜெயலலிதா முதலமைச்சர் நேரத்தில் இலங்கை தமிழர்களை பத்தி யார் பேசினாலும் உடனே போட்டா இல்ல போடுவாங்க. போட்டா பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். அப்போ 7 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 14 ஆண்டுகள் சொல்லுவாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினார், தமிழர்களுக்கு வாழ்வுரிமை மாநாடு நடத்தி. அப்ப அதுல பேசுற என்னன்னா 7 ஆண்டுகள் இலங்கை தமிழர்களுக்காக 7 ஆண்டுகள் இல்லை, 70 ஆண்டுகளுக்கு நான் சிறை செல்ல தயாரா இருக்கிறேன். எனக்கு பிறகு என் மகன் போவான், ஜெயிலுக்கு போவான் அப்படின்லாம் அன்னைக்கு பேசினது. தொடர்ந்து இந்த பிரச்சனைக்காக. ஆனா இது வரைக்கும் யாருமே நாங்க பார்த்ததே கிடையாது. அங்க நம்முடைய விடுதலை போராளிகளை யாரும் நாங்க பார்த்தது கிடையாது, வீட்டுக்கும் பார்த்தது கிடையாது. நாங்க எங்க ஐயா சொல்லி கொள்கை ரீதியில் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். பசுமை தாயகம் அருள் பார்க்கறதுக்கு தான் இருப்பாரு. ஆனா ரொம்ப அவர் தான் எனக்கு எங்க பசுமை தாயத்துடைய செயலாளர். அவர் தான் செக்ரட்டரி ஆஃப் பசுமை தாயம்.